திருவள்ளூர் மாவட்டம் புழல் அருகே காற்றுடன் பெய்த கனமழையால் 30 அடி நீள சுற்றுச்சுவர் சாய்ந்து மின்கம்பம் சேதமடைந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், இந்த மின் கம்பம் சீரமைக்கப்பட்டு எப்பொழுது மின்சாரம் கொடுக்கப்படும்? அப்பகுதி மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? சென்னை சுற்றுவட்டார பகுதியில் நள்ளிரவு இடி மின்னல் காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. புழல் சுற்றுவட்டார இடங்களில் 24 மணி நேரத்தில் 8 சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது. புழல் அண்ணா நினைவு நகர் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் புதிய கட்டிடம் கட்டுவதற்காக பள்ளம் தோண்டப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. நள்ளிரவு புழல் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை கொட்டிய நிலையில் புதிய கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் இடத்துல சுமார் 30 அடி நீளத்திலான பழைய சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. இந்த இடிந்து விழுந்தது சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து அங்கிருந்த மின் கம்பமும் சேதமடைந்ததால் புழல் அண்ணா நகர் பகுதியில் நள்ளிரவு முதல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. இரவு துண்டிக்கப்பட்ட இந்த மின்சாரம் காலை வரை வழங்கப்படாத நிலையில் சுவர் இடிந்து விழுந்ததாலேயே மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை அறிந்த பகுதி மக்கள் கட்டுமான பணி நடைபெறும் இடத்தில் திரண்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்றி நடைபெற்ற இந்த கட்டுமான பணிக்காக சுற்றுச்சுவர் இடிந்து மின்கம்பம் சேதமடைந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் கூறிய வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்களை சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். இந்த மின்சாரம் இன்னும் 2 மணி நேரத்தில் வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது.